ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ஃபீஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் 5th சம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2 உள்ள 5th சம். வாங்க சமுக்கு போவோம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸை கேட்டகரிஸாக பிரித்து சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த கேட்டகரிஸில் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க, கிளர்க்கு 25,000 சம்பளம் கொடுக்காங்க, மேனேஜருக்கு 50,000 சம்பளம் கொடுக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 சம்பளம் கொடுக்காங்க. ஓகேவா? அசிஸ்டண்ட்டில் 5 பேர் இருக்காங்க, கிளர்க்கில் 4 பேர் இருக்காங்க, மேனேஜரில் 3 பேர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இது அந்த கம்பெனியில் உள்ள அந்த எம்ப்ளாயருடைய ப்ராசஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணணுமா, ரிலேஷன் எக்ஸ் ஆர் ஒய், இதுதான் ரிலேஷன். ஓகே, எக்ஸுக்கு ஒய்க்கு நல்லா என்ன பண்ணுங்க, ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. ரிலேஷன் அப்படிங்கிறது ஆர்டர் பேராக வரும். ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, சேலரியும் பேர்சனையும், அதாவது மனுஷன் அந்த பர்சனையும் வச்சு ஆர்டர் பேரில் கொண்டு வாங்க. இதுதான் என்னது, அதனோட கண்டிஷன்ஸ். சேலரியும் பர்சனையும் வச்சு என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆர்டர் தான் இதனுடைய ரிலேஷனாக வரும், இல்லை வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆர்டர் பேரில் எழுதுங்க, இன்னொன்று ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பண்ண சொல்லியிருக்காப்ல. ஓகேவா? சம புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரிலேஷன் என்ன எழுத போகிறோம். ரிலேஷன் என்ன, வாட் இஸ் ரிலேஷன்? ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் பேர். ஓகேவா? ஏக்கமா பியாக இருக்கும். அந்த A and B satisfied some specified condition. ஓகேவா? அதில் ஏங்கிறது கேபிட்டல் ஏயாக இருக்கும், பிங்கிறது கேபிட்டல் பியாக இருக்கும். ஓகேவா? இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இந்த ஆறுங்கிறது கண்டிப்பாக ஏ கிராஸ் பியினுடைய சப்செட்டாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற அந்த கொடுத்துருக்க அந்த கண்டிஷன்ஸ் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்டர் ஃப்ரேம் ரிலேஷனான ஆர்டர் பேரை ஃப்ரேம் பண்ணு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கான ஆர்டர் பேர் எப்படி வரும் அப்படின்னா, ரிலேஷன் ஆர்டர் பேருங்கிறது பர்சனையும் சேலரியும் வச்சு என்ன பண்ணுங்கள், ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு 10,000 rupees யார் வாங்குறா, அசிஸ்டண்ட் வாங்குறாரு. அசிஸ்டண்ட்னா A1 ஒரு அசிஸ்டண்ட். இதே மாதிரி 10,000 rupees அசிஸ்டண்ட் 2. அடுத்தது 10,000 rupees assistant 3, 10,000 rupees assistant 4, 10,000 rupees assistant 5. ஓகேவா? அடுத்தது கிளர்க்கு 25,000 கிளர்க், 25,000 கிளர்க் 2, 25,000 கிளர்க் 3, 25,000 கிளர்க் 4. அடுத்தது 50,000 மேனேஜர் 1, அப்புறம் 50,000 மேனேஜர் 2, அப்புறம் 50,000 மேனேஜர் 3, அப்புறம் 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1, 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. ஓகேவா? இதுதான் எனது இந்த கண்டிஷனில் கம்பெனியில் உள்ள அந்த எம்ப்ளாயரை கேட்டகரி பண்ணி வரக்கூடிய ரிலேஷனுடைய ஆர்டர் பேர். ஓகேவா? இப்போ ஆர்டர் பேரை ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்தது ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும். ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணலாம். சேலரி அண்ட் பர்சன் சொல்லியிருக்காங்க. இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். ஓகேவா? சேலரி என்ன பேஸ்மெண்ட்டில் இருக்குது, 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஓகேவா? இங்கே அசிஸ்டண்டில் 5 பேர் இருக்காங்க, கிளர்க்கில் 4 பேர் இருக்காங்க, மேனேஜரில் 3 பேர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இது எப்படி பாயிண்ட் பண்ணலாம், இது என்ன ரிலேஷனில் போட்டிருக்காங்க, ரிலேஷன் ஆறுங்கிறது சேலரி பர்சன். இந்த ரிலேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 10,000 rupees வாங்கக்கூடிய யார், அசிஸ்டண்ட். எத்தனை அசிஸ்டண்ட் வாங்குறாங்க, 5 பேரும் என்ன பண்ணுறாங்க,
10,000 ருபீஸ் வாங்குறாங்க. அதனால் என்ன பண்ணணும், 10,000 இது 5 பேருக்கு என்ன பண்ணணும், ரிலேஷனாக அமையும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 25,000 4 பேர், ஓகேவா. அப்புறம் 50,000 3 பேர், அதுக்கப்புறம் 1 lakh 2 பேர். இதான் என்னது, ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம்மதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.